நம்மலாம் மழை காலம் வந்தால் மட்டும்தான் நியூஸ் சேனல்ஸையே எட்டி பார்ப்போம். அதுவும் ஸ்கூலும் காலேஜும் லீவ் விடுறாங்களான்னு பார்க்குறதுக்கு. ஒர்க்லாம் போனீங்கன்னா அது கூட கிடையாது. அப்படி நியூஸ் சேனல்ஸை பார்க்கும் போது டெல்டா மாவட்டங்களில் கனமழைன்ற வரிகளை அடிக்கடி கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் என்ன, டெல்டான்னு ஏன் அதை கூப்பிடுறாங்கன்னு? ஒரு வேளை யோசிக்கலைன்னா இப்போ யோசிங்க. ஒரு வேளை யோசிச்சிருந்தீங்கன்னா அது என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா? நதியால் உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பை தான் டெல்டான்னு குறிக்கிறாங்க. ஏன் டெல்டான்னு கூப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே முதல்ல நதியால் உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பு முக்கோண வடிவத்தில் இருக்குது. அது எகிப்து நாட்டில் நைல் ரிவரால் உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பு. எகிப்தியன்ஸ் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ண இந்த டெல்டாவும் முக்கோண வடிவத்தில் தான் இருந்திருக்கு. ஸோ ரெண்டுமே சிமிலராக இருந்ததுனால அதுக்கு டெல்டான்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே எல்லாருமே நதியால் உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பு எல்லாத்தையுமே டெல்டா நிலப்பரப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லா டெல்டா நிலப்பரப்பும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அது எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம்.